சந்துரு. ஏய் பைத்தியம், அழாதடா. இனி எந்த பயமும் வேண்டாம். நான் வந்துட்டேன்ல. என்ன எங்கிருந்து கூட்டிட்டு போயிடு சந்துரு, ப்ளீஸ். நான் வந்தது உன்னை தூக்கிட்டு போறதுக்கு இல்ல, இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. உன்னை இங்கிருந்து தூக்கிட்டு போய் சேசிங் ஃபைட்டிங்னு பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுல நத்திங் ஸ்பெஷல். அதே அவன் ஊர்ல அவன் வீட்டுல அவன் மனுஷங்க முன்னால அவன் குறிச்ச முகூர்த்தத்திலேயே உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை மிஸ்ஸஸ் சந்துருவாக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அது சம்திங் ஸ்பெஷல். இவங்கள பத்தி உனக்கு தெரியாது. இல்ல, அவனுக்கும் சில மொக்க அரசியல்வாதிகளுக்கும் தான் காதலோட பவரை பத்தி தெரியல. காதல் 3 எழுத்து தான், ஆனா காதல் பண்றவங்க கிட்ட மோதுனா எகிரிடு மூஞ்சு மொகரையெல்லாம். அது சரி, இதையெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்க? காதல்ல கடுப்பு ஏத்துனதாவன் இடுப்பு உடைய போறது அவனுக்கு. நீ ஹாப்பியா சாப்பிட்டுட்டு படுத்தூங்க. இந்த கெட்டி மேல சங்கதியை நான் பாத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்துரு. பயம் தேவையில்லை, காதல் இருக்கும் போது அது நம்மை காப்பாற்றும். சாப்பிடலையா? எப்படி தின்னுவா? நாட்டு பாம்பு போடுற கொலகார பசங்க நாம சொல்லியா அவ கேட்கல, இவன் சொல்லியா கேட்க போறான்? சாப்பிட்டாங்க, இந்தாங்க வெறும் தட்டு. நிஜமாவே சாப்பிட்டாளா? ராத்திரி சாப்பாட்டுக்கு லிஸ்ட் கூட கொடுத்திருக்காங்க. எப்போ இவ்வளவு பெருசா இருக்கு லிஸ்ட்? என்னப்பா இருக்குது அதுல? சிக்கன் பர்கர், சிக்கன் சாண்ட்விச், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் மஞ்சூரியன், சிக்கன் சிக்கன் ரோல், சிக்கன் பக்கோடா, சிக்கன் சமோசா, சிக்கன் ரோல், சிக்கன் பிரியாணி, சிக்கன். சுப்ரபாதம் பண்ற மாதிரி சிக்கன்ல மந்திர பாடிட்டு இருக்க. இதெல்லாம் சாப்பாட்டு பேரு சார். இவ்வளவு ஐட்டமா? இவ்வளவு ஐட்டம் பண்றதுக்கு நம்ம சமையல்காரனுக்கு தெரியுமா? ஸ்டார் ஹோட்டல்ல சமைக்கிறவனுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியும். இப்படியே சாப்பிட்டுட்டே போனா அப்புறம் கடிச்சில நமக்கு மிஞ்சறது அவ கடிச்சு போற எலும்பு துண்டு மட்டும்தான். பெரியப்பா, நான் மூடிக்கிட்டேன்பா. 3 நாளா எங்க யாராலையும் செய்ய முடியாதத 3 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிட்ட. கெட்டிக்காரல் ஆயிரியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரோட சமாதிக்கு? என்னம்மா புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? அடுத்த வாரம் உனக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம்மா. கன்ஃபார்மா அடுத்த வாரம் தான் கல்யாணம். ஆனா எனக்கும் உன் பிள்ளைக்கும் கிடையாது, எனக்கும் ஏன் ஆளுக்கும். ஓ ஆளா? எவன்டி அவன்? என் லவர். அவன் வருவான். நீ பாத்துட்டு இருக்கும் போதே உன் கண்ணு முன்னாடியே நீ குறிச்ச முகூர்த்தத்திலேயே என் கழுத்துல தாலி கட்டுவான். என் இடத்துக்கு வந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே உன் கழுத்துல தாலி கட்டுவானா? சமகாமடியில எவனாவது தடுத்தா அவனை வெட்டிட்டு அப்புறம் தாலி கட்டுவான். சரி, இப்ப என்னங்கற? உன் லவ்வர் வந்து அண்ணனை வெட்டிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா? சரி, வர சொல்ல அவனை. யார் ஆம்பளைன்னு தெரிஞ்சுக்குவோம். அவன் வந்தானா இவங்க எல்லாருக்கும் சங்குதான். டேடா, இங்க இருக்கிறவங்க என்ன கையில வளையல போட்டிருக்காங்க. அவன் ஒத்தையாளு. அவன் எங்க இருந்தாலும் தேடி புடிச்சு வெட்டுவாரு எங்க அண்ணன். கரெக்டானா? அந்த பொடி பையல நான் தேடி போகணுமா? பாத்தியா என் லவ்வர்னா எவ்வளவு பயம் வருதுன்னு? பயமா? எனக்கா? உனக்கு தான். சேகர் சொன்ன மாதிரி அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அது ஓ முன்னாடி கொண்டு வந்து போட்டு சூப்பர்னா அவனை வெட்டிட்டு அதுக்கப்புறமா தாலி கட்டுற. தூள்னா தூளோ தூளு. வீரபாண்டி அண்ணனுக்கு, விப்பி அண்ணனுக்கு, விப்பி அண்ணனுக்கு, விப்பி அண்ணனுக்கு, விப்பி அண்ணனுக்கு, விப்பி அண்ணனுக்கு. அவனை கண்டுபிடிக்கணும்னா வேளச்சேரி குருநானக் காலேஜுக்கு போகணும். அவன் அங்கதான் இருப்பான்னு உனக்கு எப்படியா தெரியும் லாயரு? அதான் லாங்கிறது. அந்த பொண்ணு எங்க படிச்சாலோ அவளோட லவ்வரும் அங்கதான் இருக்கணும். டேய், 4 பேர் போய் அவனை தூக்கிட்டு வாங்கடா. டேய், 4 பேரும் ஒரே குத்துல செத்து போயிடுவீங்க. நீங்க வேட்டையாட போறது புலிய. அவன் புலின்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் லாங்கிறது. லவ் பண்ற ஒவ்வொருத்தனும் புலிய விட பவர்ஃபுல். மினிமம் ஒரு 50 பேர் அனுப்பி வைங்க. அவனை அடிக்க முடியலன்னா தூக்கிட்டாவது வருவாங்க. இதுதான் லாங்கிறது. நந்துனா நான் தான், சந்துருனா என் லவ்வர்.
நீ ஃபிக்ஸ் பண்ண முகூர்த்தத்துக்கே எங்க கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு அனுப்பியிருக்கோம். அவனை தேடி நம்ம அனுப்புற சிங்கங்கள்லாம் எங்க போயிருப்பாங்க? எல்லாரும் டிக்கெட் வாங்கிருப்பானுங்க. டிக்கெட்டா? அப்படின்னா டிக்கெட்னா கோவிந்தா கோவிந்தான்னு அர்த்தம். ஏய், அண்ணா உன்னோட கோவத்தை காட்ட வேண்டியது நந்தினி புருஷன் மேல. என்னடா சொல்ற? அதானா உன் புருஷன் மேல. ஏய். அதானா நம்ம எதிரி சந்துரு மேல. உன்னை வெறுப்பேத்தி உன் கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணணும்னு பாக்குறா. கொஞ்சம் கூட இடம் கொடுத்துறாத. அவன் தில்லானவனா இருந்தா என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவான். போட்டு தள்ளிடு. இல்லன்னா ஃபுல் ஹாப்பி. ஏ வணக்கண்ணா. எப்ப வர சொன்ன இப்ப வந்திருக்க? அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாருல. ஹாஸ்பிட்டல்லையா? என்னடா ஆச்சு? எவனா ஒரு படி போய் அண்ணனை போட்டு பொழந்து எடுத்து விட்டான். ஒன்னு அடிச்சா? ஆமாண்ணா. எங்கடா இருக்கான் அவன்? எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நேரம் வெட்டி போட்டுருப்பேன். சரி, அதை விடு. அவனை அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல நீ கல்யாண வேலையை பாரு. சரிண்ணா. டேய் சேகர அண்ணே. என்னண்ணா கூப்பிட்டியா? என்ன அடிச்சது இவன் தானா? இவனை சுட்டு பொசிக்கிறேன். இரு சேகர், இவனை நீ அடிச்சியா? இவனை அடிச்சியா? அடிச்சேன்னா கேட்டீங்கல்ல, இதுக்கு மேல இவனை விடக்கூடாது. டேய், எதுக்காக அவனை அடிச்ச? நந்து கைய புடிச்சா அதனால அடிச்சேன்னா. நந்து கிட்ட தப்பா நடந்துக்கிறவன் எவனா இருந்தாலும் விட மாட்டேன். நீ சொல்றது உண்மைதானா? இவன் நந்து கைய பிடிச்சு இழுத்தானா? உண்மைதான்டா. சொல்றா. டேய்! டேய், அவனை கட்டிக்க போற பொண்டாட்டிடா. அவன் கையே பிடிச்சு இழுக்கிறியா? அண்ணா, தடுக்காத சேகர், இவனை வெட்டினாத என் கோவம் அடங்கும். நில்லுண்ணா. நீ கட்டிக்க போற பொண்ணு கைய பிடிச்சான்னு பொய் சொன்னதுக்கே இவனை கொல்ல போனியே. உண்மையிலேயே நான் கட்டிக்க போற பொண்ணு கைய பிடிச்சு எடுத்திருக்கான். அவனை அடிச்சதுல தப்பு இல்லைல்ல? அப்படின்னா இவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணது ஏன் நந்துகிட்ட இல்லையா? இல்லண்ணா, ஏன் லவர் கிட்ட. டேய் வினோத், சேகர் சொன்னது எல்லாம் உண்மையாடா? உண்மைதானா? நான் கையை பிடிச்சது நீ கட்டிக்க போற பொண்ணு இல்லனா இந்த அண்ணாவோட லவர் தானா? அப்படின்னா சேகர் கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருந்தா. டேய், இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் சேகர் சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துக்க. சரியா? கேக்குறேனா? சரிண்ணா. இப்ப புரிஞ்சுதா? அண்ணா ஒரு நிமிஷம். என்னப்பா விஷயம்? இப்போ அந்த பொண்ணு உன்னோட லவர் தானா? ஆமா. அப்புறம் ஏன்னா அந்த லூசு போய் அவன் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்றான்? அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதனால. அண்ணனுக்கு உன் லவரோட கல்யாணமா? அண்ணன் உன் லவர் அவரு கட்டிக்கிறாரா? நீ எதுக்காக இங்க இருக்க? ஏன் லவரை கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதனால. அண்ணா என்னப்பா? ஒரு நிமிஷம் அண்ணா. ஒரு டவுட் நான் கிளியர் பண்ணனா? கேளு. நீ லவ் பண்ற பொண்ணு இந்த பொண்ணு தானா? அண்ணன் கட்டிக்க போற பொண்ணும் இந்த பொண்ணு தானா? ஆமா. அப்பாடா, டேய் புரிஞ்சு போச்சுடா. என்ன இலவ எனக்கு ஒண்ணும் புரியல. நீ லவ் பண்ற பொண்ண அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருனா நீ எப்படி தாலி கட்டுவ? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல, அதனால தாலி கட்டுவேன். நீ எப்ப கட்ட போற? அவனுங்க குறிச்ச முகூர்த்தத்திலே தான். கட்டி வைக்கிற கேன யாரு? வேற யாரு? அந்த பிபி தான். அப்ப இந்த பிபி கல்யாணத்தை யார் பண்ணி வைப்பா? அவன் கல்யாணத்தை பண்ணி வைக்கதாண்டா நான் வந்திருக்கேன். கோப்பமான அவன் கல்யாணத்தை இவன் பண்ணி வைக்க போறானா? மண்டை காயுதுடா. கன்ஃபியூஸ் ஆகாத. அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறது எந்த பொண்ண? இவன் லவர. இந்த விஷயத்தை மட்டும் அண்ணன் போய் சொன்னீன்னு வச்சுக்க, உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாரு. இங்க மொக்க மண்டையா. இங்க வாடா. நான் யார் கையை பிடிச்சு எடுத்தேன்? இவேல வர. அண்ணன் கட்டிக்க போறது யார? இவேல வர. தெரியுதுல்ல? இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆளை மொத்தமா காலி பண்ணி வரனா? அண்ணா ஓ மூளை சூப்பரா வேலை புரியுதா? செய்யுதா? புரியுதுல? அதனால பொத்திக்கிட்டு நம்ம யாரையும் பார்க்கல. முக்கியமா இந்த அம்மாவை நாம பார்க்கவே இல்ல. அப்படி இருக்கையில யார கல்யாணம் பண்ணா நமக்கு எதுக்கு? கல்யாணத்துக்கு வந்தமா, வேலையை செஞ்சாமா, சாப்பிட்டாமா, போனாமா. அம்மா நந்து,
சித்தி எங்க செல்ல பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு வராம எங்களால எப்படிமா இருக்க முடியும்? டாடி எப்படி இருக்கு? உன் அப்பா இல்லாம நம்ம கல்யாணம் நடக்காது. தேங்க் யூ. அண்ணே அண்ணே அன்னைக்குடாம யாருண்ணே இவங்கெல்லாம்? நந்துவோட சித்தி சித்தப்பா. இவன் யாரு மாப்ள? இது இங்க ஒரு அழகு. ஓஹோ, இவங்களை சீக்கிரம் அனுப்பி வச்சிருந்தா விபி பார்த்தானா கொண்டு போட்டுருவானா? கொல்ல மாட்டேன் பெரியப்பா. மகாராஜா மாதிரி மரியாதை கொடுப்பேன். எதுக்காக? அவன் வீட்டுக்கு போனப்ப என்ன நாயை விட கேவலமா நடத்துனதுக்காகவா? அவங்க கணக்குல நம்ம எதிரி. அது அப்படியே இருக்கட்டும் பெரியப்பா. இப்போ அவங்க நம்ம சொந்தக்காரங்க. இது இப்படியே இருக்கட்டும் பெரியப்பா. நீ சொல்றது எதுவுமே விளங்கலையடா. எதிரியை ஏமாத்தும் போது நாம சகுனி மாதிரி இருக்கணும். யுத்தம் செய்யும் போது ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி பிளான் பண்ணும் பெரியப்பா. ஏன் வளர்ப்புல உனக்கு இவ்வளவு மூளை எங்க எதிரா வந்துச்சு? உன் வளர்ப்பால வரல பெரியப்பா, சேகரோட நட்பால வந்துச்சு. எனக்கு இன்னமும் இந்த சேகரை பார்க்கும்போது ஸ்ரீகிருஷ்ணரும் சகுனியும் ஒன்னா சேர்ந்து பிறந்து வந்த மாதிரி இருக்கு பெரியப்பா. போய் வந்தவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணு. சத்ரு கிசா. ஓகே. இது ஏதாவது பண்ணி நிச்சயதார்த்தத்தை முடிங்க. டோன்ட் இரிட்டேட் மீ. புண்ணிய தம்பதிகள் இல்லாம தாம்பூலத்தை மாத்துறதுங்கிறது நடக்காது நடக்காது நடக்காது. அதுல சுவாமி என் பேச்சுக்கு உன் பேர்ல என்கேஜ்மென்ட் பண்ண பிளான் பண்ண அதுவும் நடக்காது. உன் கல்யாணமும் நடக்காது. இப்ப இவங்க யாருப்பா? அது எங்க அப்பா அம்மா. நீங்க என்ன திடீர்னு நீ வந்திருக்கீங்க? வந்து ஒரு வாரம் ஆச்சு, ஒரு போன் இல்ல ஒண்ணு இல்ல. என்ன ஆச்சு உனக்கு? அட அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? உங்களை தானே? என்ன மச்சாது? முருங்கக்காய் சரியா வேகலன்னு கோச்சிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டியே. யூஸ்லெஸ் ஃபெலோ. யார் சுவாமி இவங்கெல்லாம்? என்ன கேள்வி மாமா இது? எங்க அம்மா, எங்க அப்பா, உங்க தங்கச்சி, உங்க மாமா. என்னடா இவன் சொந்த தங்கச்சியவே தெரியாம இருக்கான்? அது பெரிய மாமா செத்து போனதுல இருந்து இந்த சின்ன மாமாக்கு சிறுமூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஆக்சுவலா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே விளங்கல. இந்த அம்மாவும் அப்பாவும் அந்த சீதைய மனம் முடிக்க போற ராமனோட மம்மியும் டாடியும். இப்பதான் எனக்கு எல்லாமே கிளீனா தெரியுது. இப்ப பாரு, சூப்பரா ஒரு ஆக்டிங் கொடுக்குறேன். அப்பா 4 நாள் அண்ணன் கல்யாணம் நடக்க போது அதை முடிச்சுட்டு நான் வரேன், நீங்க போங்க. ஆமா ஆமா வாங்க வாங்க நம்ம வாங்க. உனக்கு அம்மா அப்பானா எனக்கு அம்மா அப்பா மாதிரி தானே. என் தரப்புல தாம்பளத்தை அவங்களே வாங்கிக்க சொல்லு, சரிதானே? சூப்பர் டர்னிங் பாயிண்ட். வாங்க காட்ஸ மாத்திக்கங்க. தாம்பளம் மாத்தியாச்சுல மாமா. வாங்க பழத்தை எடுத்துட்டு நம்ம எங்கடா போறது? இவங்க 2 பேரும் என் பிள்ளைக்கு அப்பா அம்மா மாதிரி. கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. நீ போய் அவங்க 2 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. ரம்யா மோதிரத்தை எடுத்து குடியா. கிங் குயின்ஸ் மோதிரத்தை மாத்திக்கங்க. டேய், மேல இருக்கிற சார்ஜ் லைட்ட போடுங்கடா. பாக்கெட்ல துட்டு வச்சிருக்கேன்டா. எவ்வளவு வச்சிருக்க? 5000 ரூபாய். 4000 ரூபாய் தானே சொன்னேன். பரவாயில்லடா, சாப்பிடு. சரி, அடிக்கடி இந்த மாதிரி கூப்பிடு. சீக்கிரம் கிளம்புடா, போட்டு வைக்கிறேன். ஏய், என் புள்ள மோதிரம் போடுறான் பாருங்கடா.
பெரிய அண்ணங்க ஹலோ தடி தாண்டவராயா, ரிங் போட்டது உன் புள்ள இல்ல, என் லவர் சந்துரு. சந்துருவா? அவன் எப்போ வந்தான்? டேய் எடுங்கடா, அவனை தப்பி விடாதீங்க. ஹலோ, தேட வேண்டியது ஏன் ஹீரோ இல்ல, உன் ஜீரோவை. வீரபாண்டியா, வீரபாண்டியா எங்கடா இருக்க? ஏய் ஏய் ஏய், எங்கடி இருக்க என் புள்ள வீரபாண்டியா? டிக்கெட் எடுத்துருப்பான். ஏய் எடுங்கடா, வீடு புற தேடுடா. விடாதீங்க, விடாதீங்க, போய் தேடுங்க. வாங்க. எங்க கிளம்பிட்டீங்க செல்லங்களா? அந்த சந்திர வெட்டி போடுறாங்க. செம்மறி ஆடுங்க மாதிரி எல்லாரும் ஒரே பக்கம் போனீங்கன்னா அவன் வேற பக்கமா உங்க அண்ணனை தூக்கிட்டு போயிடுவான். அதனால 4 குரூப்பா பிரிஞ்சு 4 திசையில போங்க. ஏதாவது ஒரு திசையில மாட்டுவான், பிரிச்சு மேய்ங்க. போங்க. என்னடா கண்ணா, ரொம்ப உற்சாகமா இருக்க? சொல்றா. எனக்கு மொத்தமா புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுதுடா? நம்மள ஆண்ட வெள்ளக்காரன் பிளான் மாதிரி அவங்கள தனிமைப்படுத்தி பிரிச்சு மேய பிளான் பண்ணிருக்க. விபிக்கு செக்யூரிட்டி இல்லாம பண்ணி அவனை ஒத்தாள ஆக்கி நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்க. யூ ஸ்மார்ட் பாய், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல? மொத்தமும் கிளியரா தெரிஞ்சு போச்சுன்னா வினோத்னா சும்மாவா? ஊரே தெரியல. அதெல்லாம் சரி, தேங்க்ஸ் டாக்குமரா. எதுக்கு இந்த பிளான் நடக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணதுக்கு? நான் ஹெல்ப் பண்ணனா? எனக்கு எதுவும் தெரியாது. குமரா இங்க. நீ ரொம்ப மோசமானவன்னா. நான் என்ன ஹெல்ப் பண்ண உனக்கு? என்ன எதுக்கு தேவையில்லாம மாட்டி விடுற? அது இல்ல குமரா, இங்க கரண்ட் போனப்ப நீ என்ன பண்ண செல்லக்கண்ணு? மேல இருக்கிற விளக்கு கீழே இருக்க சொன்ன, இறக்குன. கீழே இருக்கிற விளக்கு மேல ஏத்த சொன்ன, ஏத்துன. செஞ்சல? ஆமா. இந்த விஷயம் மேல இருக்கிறவனுக்கு தெரிஞ்சா முதல்ல போட போறது ஒன்னதானே? என்ன போடுவானா? விளக்கு கீழே இறக்குனதுக்கும் விளக்கு மேல ஏத்துனதுக்கும் என்ன போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா 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 ஐயா, கிடைச்சானா? அண்ணன் சட்டை கிடைச்சிருக்குங்கய்யா. சட்டை கிடைச்சிருக்கா? என்னடா அதுல ஒரே சிவப்பா எழுதிருக்கானுங்க. சரி சரி, படி படி. ஐயா அது சொட்ட மாட்டியா? நீ என்ன மாதிரி தானா? இங்க வேற யாருக்காவது படிக்க தெரியுமாடா? டேய் நான் உனக்கு படிக்கிறேன். படி 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 படி. டேய் கழிசட கம்னாட்டி எச்சக்கல. ஐயா இந்த பேரு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க வச்சீங்கய்யா. எடல நீ பேசாதடா தம்பி, நீ படிப்பா. வெட்டி போட்டா 2 ஊரு சாப்பிடுற அளவுக்கு இருக்கிற. என்னப்பா அண்ணா இதுல அப்படிதான் எழுதிருக்கு. நான் குண்டா இருக்கிற விஷயம் அவனுக்கு எப்பறா தெரியும்? இங்கதான் இருக்க, அது கூட தெரியாதா? ஐயா ரிங் மாத்திரப்போ பாத்து. ஐயா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அண்ணா நீங்க படிங்கண்ணா. டேய் நீங்க குறிச்ச முகூர்த்தத்திலேயே நந்து கழுத்துல தாலி கட்டி அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விபியை நான் ஏன்டா கடத்த போறேன்? இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பா, தேடி பாருங்க. அதான் நான் மேட்ரு. டேய் வீட்ல தான் இருக்கனா? அண்ணா அங்க இருக்காரா? எனக்கு பண்ண டேய் அது அண்ணா போட்டோடா. போட்டோல இருக்கிறது அண்ணன் தானடா. என்னடா பாண்டிய கிடைச்சானா? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டுங்கய்யா, எங்கேயும் இல்லைங்கய்யா. அவன் லவர் யாருன்னே தெரியல, ஆனா நம்ம எல்லாரையும் உச்சா பார்க்க வைக்கிறான்யா. ஒரு ஆண்டா சோறு திங்கிறீங்க, டெய்லி பாட்டில் பாட்டிலா குடிக்கிறீங்க. என் பிள்ளை உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? டேய் என் புள்ள மட்டும் கிடைக்கல, உங்க எல்லாரையும் சோறு தண்ணி இல்லாம 1 மாசம் பட்டி போட்டுருடா. எவடா தலையில தண்ணி ஊத்துற? அண்ணா ஐயா பாண்டியா, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, எத்தனை பணம் விழுந்தாலும் சரி, அவன் எனக்கு வேணும். அவனை நான் கொல்லணும். அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை இழுத்து வந்து உன் காலடியில போடுறேன். டேய் குரா, முதல்ல தண்ணி. அவனை கொன்னுட்டு அவன் ரத்தத்தை குடிக்கிற. முதல்ல நீ அவனை கண்டுபிடி. ஐயோ அண்ணே, உன் சாவு நெருங்கிருச்சுனே. உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. நானே டேய் அந்த கேனப்பையில பார்த்தா அவன் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டான் போல தெரியுது. ஒருவேளை அவன் கிடைச்சா அவனை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன போடுவான்னு நினைக்கிறேன்டா. ரிஸ்க் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுடா. ரிஸ்க் அதிகமானதா மஜாடா குமரா. உனக்கு மஜாவா தான் இருக்கும்.
அவன் என்ன செய்வான்னு நினைச்சாலே எனக்கு கீழே நனைஞ்சு போகுது தெரியுமா? அண்ணா உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு கும்பிடு. நீ அவன்கிட்ட மாட்டினா என்ன பண்ணுவேன்னு சொல்லிருந்தா. மாட்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா மாட்டிப்ப. அங்க பாரு, இல்லி பிரகாஷ் ராஜ் மாதிரி உட்கார்ந்திருக்கான். அவன் நம்மள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாமளே அவன்கிட்ட போய் சொல்லிட்டோம். அண்ணா, அந்த சந்துரு யாருன்னு எனக்கு தெரியும். யாரா அவன்? எங்க இருக்கா? எவனாது? பதில் சொல்லு. நான் தான். நந்துவோட லவ்வரும் நான் தான். உன்னை மேல கட்டி வச்சதும் நான் தான். நந்துவை கல்யாணம் பண்ணிக்க போறதும் நான் தான். ஆமாண்ணா, அந்த சந்துரு செத்து போனாதான் நீ சந்தோஷமா இருப்ப. உன் சந்தோஷம் தான் எனக்கு வேணும். வெட்டி போடனா என்ன? என்னடா இது? எனக்காக, உனக்கு என் மேல இருக்கிற பாசத்துக்காக உயிரே விட தயாராயிட்டடா. நீ வக்கீல் இல்லடா, என் தம்பிடா. தம்பி! ஒரு சின்ன பையன் ஏன் கோட்டைக்குள்ள வந்து ஏன் ஆளுங்களை அடிச்சுட்டு போயிருக்கானா? நீங்க என்ன முடியாத பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ, டூரு போனவே வந்ததும் வராதுமா ஆரம்பிச்சுட்டாண்டா. இப்ப என்ன பார்த்தான்னு வச்சுக்க கிழிச்சு தொங்க விட்டுருவாண்டா. பொண்ணு உங்ககிட்ட இருக்கிறா. மூடு வந்த 3 முடிச்சு போட்டிருக்கலாம், இல்ல 3 நாள் அவளை நீ அனுபவிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு நிச்சயதார்த்தம் வரைக்கும் எதுக்குடா போன? நான் அவன் மேல உயிரியே வச்சிருக்கப்பா. வெள்ளிமலை, என்னப்பா தம்பி? எப்போ கல்யாணம்? நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா என் புள்ளைய கேன பயலாக்கிட்டு அவன் அவளை தூக்கிக்கிட்டு போயிடுவான்டா. இப்பவே இன்னைக்கே கல்யாணம். அதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பா அவன் வருவான். போய் கல்யாண வேலையப்பா. சரிடா தம்பி, உடனே செய்றேன். யாரா அவ? புதுசா தெரியறா? நம்ம லாயர்ப்பா. ஆமா சார், சுப்புராஜ் மருமகன். லக்னம், தாராபலம், சந்திரபலம். டைம் எடுத்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சாவுக்கே பயம் வர மாதிரி இன்னைக்கு அவன் சாவு இருக்க. கோப்படி அவன ஆல்ரெடி வந்துட்டாருடா. எங்கடி அவன்? சாவ பாக்குறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆசையா? அவ்வளவு அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். போய் தேடுங்கடா. எதுக்காக மேல பார்த்து சுட்ட? அது வந்து மேல இருக்க நினைச்சு சுட்டத. மேல இருக்கிறதுக்கு அது என்ன தாய்லாந்து தெய்வமா? இவ்வளவு நாள் அப்படி நினைச்சுதானே ஏமாந்து போயிட்டேன். அவன் இங்கதான் எங்கேயோ இருப்பான். கண்ணை நல்லா திறந்து பாரு. அவனை பார்க்க சொன்னா இவனே என்ன பார்த்துட்டு இருக்க? அந்த பக்கம் இருப்பான், போய் பார்ப்போம். என்னங்க நீங்க? அவன் இங்க இருக்கும்போது நாகமா எடுத்து தேட போறான். அவன் இங்க கடா இருக்கான். காட்டு, நீ வேணா காட்டு. ஏங்க அடிக்கிறீங்க? சும்மா இப்படி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் உண்மையை சொல்லிடுவான். எல்லாம் உண்மையமா? என்னடா அது? உண்மை என்னன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். அலர்ட் ஆயிரு. ஓகே, உண்மை உனக்கு தெரியும். அலர்ட் ஆயிருப்போம்பா. எல்லாரும் சரி பார்த்து எங்கே காணுப்பா? கோழ பயல மறைஞ்சிருந்து அடிக்கிறது இல்லடா வீரம். தம் இருந்தா என் முன்னாடி வாடா. முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது. முதல்ல அவன் சாவு, அதுக்கப்புறம் தான் கல்யாணம்.
அண்ணா நந்து வெட் சந்துருவான் 1/2 மணி நேரத்துல கல்யாணம் ஆனா. டேய் பொட்ட பயல, நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா இப்ப நீ என் முன்னாடி வாடா. நான் வந்ததுக்கு அப்புறமே ஏன் நீ அனாவசியமா டென்ஷன் ஆகுற? அந்த விஷயத்தை என்கிட்ட விடு. நீ அமைதியா தண்ணி குடி. சமாதானப்படுத்தாத, வெளியே போ. வாடா. நந்து வெட் சந்துரு இந்த காமநேரத்துல கல்யாணமா? பொறுமையாரு, அந்த கோழைய நான் வெளியில வர வைக்கிறேன். 3 முடிச்சு நீ போடுறதுக்குள்ள அவன் கண்டிப்பா இங்க வருவான். கட்டா தாலிய. ஏண்டி அவன் ஆம்பளையா? ஆம்பளைனா இப்படி கோழையா பின்னாடி இருந்து அடிக்க கூடாது, தைரியமா முன்னாடி வந்து அடிக்கணும். டேய் விபி, நீ கூப்பிட்ட ஒவ்வொரு தடவையும் சந்திரு முன்னாடி தான் வந்தான். ஏன் முன்னாடி வந்தானா? ஒரு தடவை உன் மூளையை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பாரு. அப்படின்னா சேகர் சந்துரு பிளஸ் சேகர் is equal to Chandrasekhar. Correct. அவர்தான் என் புருஷன். விளையாட்டு முடிஞ்சு போச்சு, வேட்டைய ஆரம்பிக்கலாமா? சபாட்டா சபாஷ். இவ்வளவு நாள் என் பகுதியில என்ன ஜெயிக்கணும்னா தம்மும் தைரியமும் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ அறிவை வச்சு அடிச்சுட்ட. ஆனா இப்போ உனக்கு தம்மு வேணும், தைரியம் வேணும். இவ உனக்கு கிடைக்கணும்னா நீ எங்க கூட யுத்தம் செய்யணும். வெட்டுகிடாதன. அண்ணா, அவன் உன்னை தனியாளாக்கி அடிக்கணும்னு பாக்குறான். நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன், நீ கவலைப்படாத. சிட்டில இருந்து ரவுடிங்ல இருக்கிறேன்னா அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்படாத செல்லம்மா. இன்னைக்கு நான் என் கையால கொல்ல போறேன்டா. நந்து என்னுடையவ, இந்த ப்ராப்ளமும் என்னோடது. சந்துரு, வீரா, அவனை உயிரோட விடாத.
நெஞ்சு வெடிச்சு போச்சா? தைரியத்தை பத்தி நெஞ்ச புடைச்சுக்கிட்டு பேசலையேடா. ஆம்பளையா இருந்தா அட்லீஸ்ட் உயிரை காப்பாத்திக்கவாவது ட்ரை பண்ணு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இங்க என் தம்பியும் அவன் புள்ளையும் சொத்துக்காக அடிச்சு செத்து போயிட்டானுங்க. உங்ககிட்ட வெள்ள வண்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து பாடி எடுத்துட்டு போயிடுங்க. எப்பா லாயர் தம்பி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, போய் தாலி கட்டு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே.